ஸோ நாங்கள் எவலான்லேருந்து மோன்த்ரூ போயிட்டு இருந்தோம். மோன்த்ரூ போகிற வழியில் லேக் வந்துச்சு. சரி ஓகே, இங்கே அப்படியே கொஞ்ச நேரம் லெஷராக உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு அழகான ஷத்தோ இருந்தது. பட் ஆனால் நாங்கள் வந்த டைம் வந்து இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன இடத்துல இறங்கி வந்தோம்னா இங்கே லேக் வியூவோட ஒரு உட்கார்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே உட்காந்து அப்படியே காலை சும்மா லேக்கில் விட்டுட்டு குளிக்கலாம்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட்டு நைட்டு ரூம் போகிறதுக்கு முன்னாடி இந்த லேக் குறுக்க இந்த கௌசிக் வந்தா ஒரு குழியில் போட்டு போகலான் இருக்கோம். இப்போதைக்கு சும்மா உட்காந்து காலை நனைச்சிட்டு லெஷராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு அழகான லேக். இந்த லேக்கோட ஒரு எண்டில் வந்து இந்த ஷத்தோ கட்டியிருக்காங்க. ஷத்தோ து ஷிலான்னு சொல்லிட்டு ஒரு ஷத்தோ. மோன்த்ரூக்கு வெரி வெரி க்ளோஸ். இதை தாண்டி ஒரு 5 minutes போனீங்கன்னா மோன்த்ரூ வந்துடும். இந்த இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் எக்ஸாக்டாக எந்த லொக்கேஷன்னா, அந்த ஜெனிவா லேக் இருக்குல்ல, அந்த பெரிய லேக், அந்த பெரிய லேக்கோட ஒரு எண்டில் ஜெனிவா இருக்குது, இன்னொரு எண்டில் வந்து இந்த ஷத்தோ மோன்த்ரூ எல்லாம் இருக்குது. இங்கே உட்காந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 65 kilometers நீளமான லேக். இது ரொம்ப பெருசு. ஸ்விஸ்லேயே வச்சு பெரிய லேக் இதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், if I'm not wrong, scientifically எவ்வளோ ப்ளூயிஷாக இருக்குது வாட்டர். அந்த இன்சைட் க்ரீனிஷ் மவுண்டைன்ஸ், அந்த சைடு வந்து ஸ்னோவோட மவுண்டைன்ஸ், அங்கே வந்து லாங்கில் வந்து நிறையா மவுண்டைன் செயின்ஸ், அடியில் லேக். ஒரு சூப்பரான ஈவினிங் இது. இதுதான் நான் அந்த சொன்ன வியூ. மவுண்டைன் செயின்ஸ்க்கு கீழே ஒரு அழகான ஒரு ப்ளூயிஷ் பெரிய லேக். இது அந்த ஷத்தோ து ஷிலான். பெரிய ஷத்தோவாக இருக்குது. ஸ்விஸ்ல இவ்வளோ பெரிய ஷத்தோவை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. காவியாவும் அங்கிள் உட்காந்துருக்காங்க. காவியா கிளம்பிட்டா காருக்கு போகலாம் அப்படின்னு. நாங்கள் இப்போது எப்பினஸ்ன்ற ஒரு வில்லேஜ் வந்திருக்கோம் சுவிட்சர்லாண்டில். இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக ப்ளூ கலரில் இந்த லேக் இருக்குது. இது லேக், பீச் கிடையாது, லேக். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக தண்ணி தான், அதுவும் ப்ளூ கலரில் இருக்குது. இந்த அளவுக்கு ப்ளூ கலரை வந்துட்டு சுவிட்சர்லாண்டை தவிர வேறு எங்கேயா பார்க்க முடியும்னு எனக்கு தெரியலை. செம பெரிய லேக் இது. ஜெனிவாலேருந்து ஏகப்பட்ட வில்லேஜஸ் இந்த லேக்கோட கரையில் தான் இருக்குது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக திராட்சை தோட்டமாக இருக்குது. வைன் யாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வைன் மேக் பண்ணுறதுக்காக திராட்சை பயிர்ட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், லைக் கீழே மேலே எல்லாமே வைன் யாட்ஸ் தான். ஸ்விஸோட ஃபேமஸ் வைன்லாம் வந்து இந்த வில்லேஜ்ல தான் வருது பேபி. இந்த சைடு தான் சன் செட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ 7:30 ஆகுது டைமு. ஆனால் இன்னும் ஒரு 2 hours 2.5 hours நிற்க வேண்டியது வரும் இங்கே சன்செட் பார்க்கணுன்னா. எங்களுக்கு டைம் வரல இன்னைக்கு. இல்லைனா இந்த வில்லேஜ்லேயே லெஷராக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சன்செட்டையும் பார்த்துட்டு போகலாம். பட் ஆனால் டைம் இல்லாதனால இன்னைக்கு இன்னும் கீழே இருக்குது, லைக் மெயினான வில்லேஜ், சின்ன சின்ன அழகான இடங்கள்லாம் சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம்னு நினைக்கிறேன். இது சும்மா ரோட்டில் வரப்போ ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமாக ஒரு வியூ பார்த்தோம்னு சொல்லிட்டு நிறுத்தினோம். நம்ம வியூ நம்ம பெருசுல. ஆமாம், செம அழகாக இருக்கு. பியூட்டிஃபுல். வெல்கம் டு எபிசேஸ். இந்த வில்லேஜ் தான் நம்ம அங்கேருந்து பார்த்தோம். இந்த வில்லேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க செல்வம். என்ட்ரன்ஸ்லேயே ஒரு அழகான ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸ்டில் பேக்ரவுண்டில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அந்த பெரிய லேக். பின்னாடி பாருங்க, பின்னாடி அப்படியே எல்லாம் வைன் ஃபீல்ட்ஸ் தான் தெரியுது ஃபுல்லாக. அவ்வளவு வெரி மாமலிங்க. உள்ளே திராட்சை கொடிகள்லையுமே திராட்சை கொடிகள் அது இதுதான் வச்சுருக்காங்க. நிறையா பீப்புள் இருக்காங்க இந்த வில்லேஜில். ஆக்சுவலி எல்லாம் ஜாலியாக வாங்கி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது. அந்த ஃபவுண்டைன் முதல் கொண்டு பயங்கர ப்ளூவாக தான் இருக்குது. எப்படின்னு தெரியல, இது ஸ்விஸ் வாட்டர்னால அப்படியா இல்லை என்ன அரேஞ்ச்மெண்ட், என்ன செட்டப் ஒன்றும் தெரியல. பைக்கர்ஸ்லாம் இருக்காங்க. பைக்கர்ஸ் ஹைக்கர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏதோ வைன் டேஸ்டிங்னு போட்டிருக்காங்க. சும்மா உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம்.
டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த வில்லேஜ் லைட்டாக ஃப்ரெஞ்ச் டச்சில் தான் இருக்குது. மேக்ஸிமம் பார்த்துட்டோம், அப்படியே கிளம்புவோம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. டேய் அவன் செத்துட்டான்டா. என்ன பேபி டயர்டாக இருக்கா? ரொம்ப டயர்டாக இருக்கு. ஒரு மாதிரி ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. செம்ம பிக்சரிஸ்டிக்காக இருக்குது ஸ்ட்ரீட்ஸ்லாம் இந்த வில்லேஜில். அவ்வளோதான், குட்டி வில்லேஜ் தான், மேக்ஸிமம் பார்த்துட்டோம், அப்படியே கிளம்புவோம்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. ஓகே, இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு வாக் பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம காலையிலேருந்து சுவிட்சர்லாண்டில் வந்துட்டு ஒரு 4 வில்லேஜ் ஹாப் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சீரீஸ் பேர் வந்துட்டு வில்லேஜ் ஹாப்பிங் அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வில்லேஜ் வந்து கிரிமெட்ஸ், செகண்ட் வந்து எவலன், தேர்ட் வந்து மோன்ட்ரூ போனோம், இது வந்து ஃபோர்த் வந்து எபிசஸ். இந்த 4 எபினஸ். ஓகே, இந்த 4 வில்லேஜ்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு எபிசஸ் தான். ஓகே, அதானே பூவை பூவுன்னு சொல்லலாம், புய்ப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வாட் எவர் எபிசஸ் தான். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த வில்லேஜ் பேர் கிரிமென்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது. ஏன்னா வந்து இது செம கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த வில்லேஜ். ப்ளஸ் வந்து பேக் ட்ராப்பில் உங்களுக்கு தெரியும் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு லேக், ஜெனிவா லேக் இது. அப்புறம் பின்னாடியே மவுண்டன்ஸ் இருக்குது. ஆல்சோ இந்த காற்றே வந்து அந்த ஃபுல்லாக வைன்யார்ட்ஸ் தான், இந்த ரீஜன் ஃபுல்லாகவே வைன்யார்ட்ஸ் தான். அந்த வைன்யார்ட்ஸு அப்புறம் இந்த கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸு, இந்த ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஃபீல் கொடுக்குது. என்னோட செகண்ட் ஃபேவரட் வந்து நீ சொன்ன வில்லேஜ், அந்த ஃபர்ஸ்ட் ஒன் கிரிமென்ஸ். ரஸ்டிக் லுக். எனக்கு செகண்ட் வந்து மான்ட்ரோ செம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இதே வியூ தான், இது வந்து மேலேருந்து பார்க்குறோம். மான்ட்ரோவில் வந்துட்டு கொஞ்சம் கீழே இருந்து பார்ப்போம், கிட்டேயே வந்து இந்த லேக் தெரியும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு செகண்ட். அது வில்லேஜ்னு சொல்லவே முடியாது, கிட்டத்தட்ட ஒரு சிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. மான்ட்ரோ சிட்டியா? அது வில்லேஜ் ஹாப்பிங் கிடையாதுங்க, அது ஜஸ்ட் சிட்டி தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக சுற்றியாச்சு. இன்னைக்கு வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இங்கேயே எண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏப்ரல் ஃபூல். நாங்கள் சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் சிட்டியான பெர்னில் இருக்கோம். இப்போது பெர்னில் சும்மா இந்த ஏரியாஸ்லாம் வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். இங்கே இந்த டவர் கிளாக் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுவும் ஓடிட்டுருக்கு, இது எப்பயோ கட்டின டவர் கிளாக் பாருங்க. இது ஒரு அழகான டவர் கிளாக். இது ஜெர்மனில் இதோட பேர் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அதனால் நாங்கள் சும்மா டவர் கிளாக்னு வச்சுக்கிட்டோம். இன்னும் 2-3 ஸ்பாட்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் சும்மா அப்படியே வெறிச்சோடி இருக்குது. மேபி இன்னைக்கு சண்டேனால கூட்டம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லாத மாதிரி இருக்குது, எம்டியாக இருக்குது. கேபிட்டல் சிட்டியா அப்படிங்கிற அளவுக்கு கொஷனபிளாக இருக்குது. வாங்க அது கிட்ட போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இருக்குன்னு. எல்லா இடத்துலையும் கரடி தான் வச்சுருக்கானுங்க. கரடிக்கு ஒரு ஜூவே வச்சுருக்கானுங்க, இங்கே தனியாக வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது கரடி வந்து உங்களோட கல்ச்சுரல் இல்லை ஏதாவது ஹிஸ்ட்ரியில் ஏதாவது பார்ட்னு நினைக்கிறேன். எங்கே பாரு கரடி பிக்சர், கரடி சிலைகள். ஆமாம், ஒருவேளை நேஷ்னல் அனிமலாக இருக்கும். பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி தெரியலையே. நாங்க இப்ப 6 என்ற ஆறுல இருக்கோம். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. இங்க தண்ணி பாட்டு அடிச்சுட்டு போயிருக்கு. இது பெர்ன்ல இருக்கு. இதுதான் இருக்கிறதுல பெரிய ஆறு இங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து ஃபுல்லா எல்லாரும் ராஃப்டிங் பண்றாங்க, எல்லாரும் கயாக்கிங்லாம் பண்றாங்க. எல்லாரும் பொட்டி பொடிக்கையோட எல்லாத்தையுமே பலூன் மாதிரி எடுத்துட்டு வந்து இங்கேயே பம்ப் பண்ணி எல்லாரும் இந்த ஆத்துல போயிட்டு இருக்காங்க. இந்த கரண்ட் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க ஸ்விம் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாருமே வந்துட்டு இந்த தண்ணிக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க, ஃபுல்லா என்ஜாய் பண்ணி போறாங்க. நாங்களும் நெக்ஸ்ட் டைம் இந்த சைடு வரும்போது இந்த மாதிரி
பலூன் மாதிரிலாம் எடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்துட்டு இந்த ஆத்துல போக முடியும். வாய்ப்பில்லை ராஜா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாருமே கையில் ஃப்ளோட்டர்ஸ் வச்சுட்டு அப்படியே இந்த ஆறுல ஜம்ப் பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்படியே ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு மேலே வந்துடுறாங்க. ஜாலியாக அப்படியே ஸ்விம் பண்ணிட்டே இருக்காங்க. இதில் ஸ்விம்ல சும்மா அந்த ஃப்ளோட்டர்ஸ்ல ஏறி உட்காந்துக்கிறாங்க. இங்க பாருங்க எத்தனை பேர் மிதந்து போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஃபுல்லா இங்க இருக்கவங்க ஃபுல்லா இதுக்குள்ள மிதந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க இந்த கரண்ட்ல. எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? எல்லாருமே ஏதோ ஒரு ஜம்பிங் பாயிண்ட்ல இருந்து ஜம்ப் பண்ணி அங்கிருந்து நேரா இந்த இதுல போயிட்டே இருக்காங்க. எங்க போய் முடிக்கிறாங்கன்னு தெரியல. இதை தாண்டி போனானா வந்துட்டு அந்த கரண்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கரண்ட்ஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இறங்கிடுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுல இருந்து எழுந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் நானும். இதுதான் அந்த பிரிட்ஜு. இங்க இருந்தா குதிப்பாங்க. இங்க இருந்து குதிச்சு தான் அந்த ஃப்ளோட்டர்ஸை யூஸ் பண்ணிட்டு ஸ்விம் பண்ணிட்டே போயிட்டு அந்த இடத்துல வெளியே வந்துருவாங்க. அந்த வெளியே வர இடத்துல நிறைய இடத்துல எக்ஸிட் இருக்கு, நிறைய இடத்துல என்ட்ரியும் இருக்கு. இதுதான் ஆனால் ஃபேமஸான ஸ்பாட். ஃபன் பண்றாங்க ஜாலியா. அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்கு. அந்த ப்ளூயிஷ் வாட்டர், சில்லுன்னு தண்ணி, நல்ல சன்னு. ஸ்விஸ்ல இப்படி ஒரு குழியில போடுறதுக்கு யாருக்கு தான் ஆசை இருக்காது. ஆனால் எங்களால் இன்னைக்கு முடியாது. ஏன்னா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆல்ரெடி 2 ஆயிடுச்சு. 2:30 ஆயிடுச்சு. புடிங்கிருப்ப போட. இப்போ கிளம்புனா தான் அட்லீஸ்ட் ஒரு 9க்காவது வீட்டுக்கு போக முடியும். மேபி நெக்ஸ்ட் சம்மருக்கு கரெக்டாக பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும். அவ்வளவுதான், நாங்க கிளம்பிட்டோம் பர்ன்ல இருந்து. பர்ன் முடிஞ்சு போயிட்டு ஒரு 2-3 ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் அங்கே ஜாலியாக இருக்கிற மக்களை பார்த்து கொஞ்சம் பொறாமப்பட்டுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். ஏன்னா பாரிஸ்க்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அவ்வளவுதான், எங்களோட ட்ரிப் முடிவடைகிறது. ஆனா கண்டிப்பா நெக்ஸ்ட் சம்மருக்கு இங்க பர்ன் வந்துட்டு அந்த ஒரு ரிவர் ரைட் பண்ணணும் கண்டிப்பா. ஆமா, அது ஃப்ரெண்ட்ஸோட இல்லனா யாராச்சும் வந்துட்டு ரெண்ட் அவுட் பண்ணி அது மாதிரி போகணும். இந்த வீடியோ யாராவது 2026 சம்மர் அப்ப பார்த்துட்டு இருந்தா எங்களுக்கு கமெண்ட்ல ரிமைண்ட் பண்ணுங்க. போன ஈவினிங்ல எங்கடா போலியா அப்படின்னு சொல்லுங்க. Okay guys, bye bye. See you in next video. See you in next video. Until then, it's bye from Kavya and Suren. Bye bye.